ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கு சேனல். தினம் ஒரு பொது அறிவு வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேள்வி 24வது பொது அறிவு கேள்வி. இன்றைக்கான கேள்வி, இந்தியாவின் நைட்டிங்கேல் என்று அழைக்கப்படுபவர் யார்? இந்தியாவின் நைட்டிங்கேல் என்று அழைக்கப்படுபவர் யார்? கேள்விக்கான பதில் பார்க்கறதுக்கு முன்னால் இந்த கேள்வி தொடர்பாக சில தகவல்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவங்க ஒரு கவிஞர், எழுத்தாளர், சமூக ஆர்வலர், சுதந்திர போராளி. சுதந்திர போராட்டத்தில் கலந்துருக்காங்க. நம்ம இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் பெண் தலைவர் இவங்க தான். உத்தரப்பிரதேச மாநிலத்தோட முதல் பெண் ஆளுநர். அது மட்டும் இல்லை, சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர், முதல் பெண் கவர்னர் அப்படின்னு இவங்கள சொல்லலாம். உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு முதலாக இவங்க ஆளுநரானாங்க. இந்தியாவுடைய முதல் பெண் ஆளுநர் இவங்க தான். இவங்க கவிதைத்துறைக்கு நிறைய பண்ணியிருக்காங்க, நிறைய கவிதைகள் எழுதியிருக்காங்க. இவங்களுடைய ஆர்வம் முழுக்கும் கவிதைகளில் இருந்துச்சு. இவங்களுடைய கவிதைகளில் அழகான வார்த்தைகள் இருக்கும். பாடுவதற்கு ஏற்ற வகையில் இவங்களுடைய கவிதைகள் இருக்கும். இவங்களுடைய கவிதைகளை தொகுத்து முதல் பாடல்கள் தொகுப்பு தி கோல்டன் த்ரெஷோல்டு அப்படிங்கிற பேரில் வெளியிட்டாங்க. இவங்களுடைய பாடல்களை எல்லாம் தொகுத்து தி கோல்டன் த்ரெஷோல்டு அப்படிங்கிற பேரில் வெளியிட்டாங்க. சரி, இப்போது கேள்விக்கான பதில் என்னன்னு நம்ம பார்க்கலாம். இந்தியாவின் நைட்டிங்கேல் என்று அழைக்கப்படுபவர் யார்? இந்த கேள்விக்கான பதில் கவிக்குயில் சரோஜினி நாயுடு. கவிக்குயில் சரோஜினி நாயுடு அவங்க. சரோஜினி சட்டோபாத்யாயா அப்படிங்கிற பேர் அவங்களுக்கு. கவிக்குயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க தான் சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர். கவிக்குயில் சரோஜினி நாயுடு. இவங்களை தான் இந்தியாவின் நைட்டிங்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க.